உற்று நோக்கும் ஒரு சரிவு. பிறக்கும்போதே முடிவெடுத்த திறமைக்கான சோதனை. பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பணும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக காமன் மேன் ஷோ நாளிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ப்ரோமோஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரிலீஸ் ஆகிற ப்ரோமோவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போன சீசன் எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த சீசனுமே முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த ப்ரோமோவெல்லாம் பார்க்குற நிறைய பேர் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறத என்னால் பார்க்க முடியுது. ஒருத்தர் சொல்கிறத வச்சே எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஷோவில் இப்போ சில கண்டஸ்டன்ட்டை காட்டுறாங்கல்ல, இவங்க யாருமே காமன் மேன் கிடையாது, எல்லாருமே இன்ஃப்ளூயன்சரு. நீங்கள் காமன் மேனுக்கு இந்த ப்ரோக்ராமை நடத்தல, இன்ஃப்ளூயன்சருக்காக இந்த ப்ரோக்ராமை நடத்துறீங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்க மாட்டேங்க. ஏன்றதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இந்த ப்ரோமோ வெளியிட்டாங்கல்ல, இந்த ப்ரோமோவில் ஒரு 15-20 பேரை காட்டுறாங்கல்ல, இந்த 20 பேரில் உண்மையை சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். 20 பேரில் இவங்களை ஏற்கனவே எனக்கு தெரியும், இவங்க வந்து வீடியோலாம் போடுவாங்க, இவங்களை ஏற்கனவே எனக்கு தெரியும், எத்தனை பேரை உங்களால் காட்ட முடியும்? இப்போ முனியம்மான்னு ஒருத்தங்களை வச்சு எல்லாருமே பேசுகிறாங்க. அவங்க இன்ஃப்ளூயன்சர்ன்றதே பாதி பேருக்கு, முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. அவங்க ஒரு சேனல் வச்சு வீடியோ போடுறாங்கன்றது இவங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நிறைய பேருக்கு தெரியல, அதுக்கப்புறம் தான் தெரியுது. எனக்கு இப்போ ஒரு 15-20 பேரை இதில் காட்டுறாங்கல்ல, எனக்கு ஒரே ஒரு பையனை மட்டும் பார்த்துருக்க மாதிரி இருக்கு. அதாவது ஆரஞ்சு மிட்டாயின்னு பிராங்க் சேனல் நினைக்கிறேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து சுருட்ட முடியோட வருவார், ஒல்லியாக இருப்பார். அவர் இதில் இருக்கிற மாதிரி இருக்கு. அது கூட அவர் தானான்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த பையனை மட்டும் தான் எனக்கு தெரியுது. மற்றபடி ஒரு 20 பேரை காட்டுறாங்கன்னா 20 பேருமே எனக்கு தெரியல. இப்போ போக போக இவங்கெல்லாம் வந்து யாரு என்னன்றது வெளியே வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறது ரெண்டாவது விஷயம். இப்போ நம்ம முதல்ல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம், நம்மள நிறைய பேர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோம், இவங்களாம் காமன் மேனே இல்லைன்ட்டு. ஸோ இவங்களை என்ன கேட்டால் இவங்க காமன் மேன் தான். எப்படின்றத சொல்கிறேன். இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. வயசு பசங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை வச்சுருக்காங்க. நானும் வந்து இன்ஃப்ளூயன்சர் தான்ற மாதிரி 4 வீடியோவை போடுறாங்க. ஸோ 4-5 வீடியோவை போடுறவங்களாம் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. நம்மளுக்கு இப்போ வந்து இந்த 15 பேரில் காட்டுறாங்கல்ல, இப்படி காட்டுற எல்லாருமே நமக்கு தெரிஞ்சிருந்தா அப்போ தான் வந்து இந்த ஷோ வந்து ஒழுங்காக நடக்கலன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ டான்ஸ் வீடியோ ரீல்ஸ் போடுற நிறையா ஃபேமஸான பொண்ணுங்களே தெரியும்ல, உங்களுக்கும் தெரியணும், எனக்கும் தெரியணும். இப்போ நிறைய பேருக்கு தெரியறவங்க தான் இன்ஃப்ளூயன்சர். இவங்க வந்து பேருக்கு ஒரு சேனல் வச்சிருப்பாங்க, இவங்க வந்து பெருசா தெரியாதவங்க தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க காமன் மேன் தான். அப்போ காமன் மேன்னா நீங்க எப்படி எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? யோசிச்சு பாருங்க. இப்போ காமன் மேன்னா அப்போ யாரை தான் பிக் பண்றது? இப்போ சமூக வலைதளங்களில் பாட்டி கூட ரீல்ஸ் போடுறாங்கங்க. இப்போ பேர பசங்க இருக்காங்கல்ல, பாட்டி நீ ஏதாவது பேசு பாட்டி அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியை ஃபேமஸ் ஆக்குறாங்க. ஏன் 5 வயசு பொண்ணை ஃபேமஸ் ஆக்குறாங்க. அதனால வந்து யூடியூப்ல வீடியோ போடுறது, சமூக வலைதளங்களில் வீடியோ போடுறதுனாலேயே அவங்கள வந்து நம்ம இன்ஃப்ளூயன்சராக இவங்க கூட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அப்போ நீங்கள் காமன் மேன் யாரை தான் ஏற்றுப்பீங்க? ஸோ நம்ம காமன் மேன் யாரையும் ஏற்றுக்க முடியாது. காமன் மேனில் இருக்க ஒருத்தன் வாழ்க்கையில் எஃபர்ட் போட்டு கொஞ்சமாவது வெளியே தெரியறவனா மாறணும். இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணன் இருக்கார்ல, அவர் என்ன நினைக்கிறாரு, சவாரி எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ணலாம், கேப்சர் பண்ணி அவங்க கிட்ட பேசுறது, கான்வர்சேஷன் எல்லாத்தையும் நம்ம சமூக வலைதளத்தில் போடலான்னு ஒரு அண்ணன் முடிவெடுத்தா அந்த அண்ணனை பிக் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் காமன் மேன் கேட்டகரி தான். அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறது தான் அவரோட வேலை, ஒரு சாதாரண வேலையில் இருக்கவர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா, அவரை வந்து நம்ம வந்து ஒரு கண்டென்ட் பண்ணி போடலான்னு அப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்தா தானங்க செலக்ட் பண்ண முடியும். நீங்க காமன் மேனா எப்படி ஒரு சாதாரண ஆளை செலக்ட் பண்ண முடியும்? எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய பேர் பேசுகிற இடத்துலையும் சரி, இந்த ப்ரோமோவோட கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, இவங்களாம் காமன் மேனே இல்லை, இவங்கள போய் கூட்டு வந்திருக்கீங்க, காமன் மேனை கூட்டு வர சொன்னால் இவங்கள போய் கூட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இப்போ இந்த ப்ரோமோவை இன்னொன்று வாட்டி கூட நீங்கள் பாருங்கள். இந்த ப்ரோமோவில் ஒரு 15-20 பேரை காட்டுறாங்கன்னா, இப்போ எந்த ஒரு சர்ச்சும் பண்ணாமல் நாளை பின்ன இவங்களை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்லாமல் இப்போ உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும் அதை மட்டும் சொல்லுங்களேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்குமே நிறைய பேரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. எனக்கு ஒருத்தர் தான் தெரியும்னு நான் சொல்லிட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 பேர் கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் மீதி ஒரு 15-20 பேரை வந்து புதுசாக தானே கூட்டு வந்திருக்காங்க, காமன் மேன்ல இருந்து தானே கூட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அப்படி தான் இதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக மாற்று கருத்து இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் காமன் மேனே இல்லைன்னு சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க காமன் மேன் தான். கொஞ்சம் வீடியோ போடுறவங்களா இருக்கலாம். ஏன்னா வீடியோ போடுறவங்களை எடுக்கக்கூடாதுன்னா நிறைய பேர் எடுக்க முடியாமல் போயிடுமே, யாரை தான் எடுக்கிறது? ஸோ எனக்கு தோணுன கருத்தை நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி இந்த ப்ரோமோவில் என்னெல்லாம் நடந்தது அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நாளிலேருந்து ஷோ ஸ்டார்ட் ஆக போது நம்மளுமே வந்து ரெகுலராக இதுக்கப்புறம் வீடியோவை போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோவில் எந்த மாற்று கருத்து இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோ மூலியமாக நான் உங்களை சந்திக்கிறதுக்காக வரேன்.